அனைவருக்கும் வணக்கம். நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்கும் பட்டானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு சிட்டா, அடங்கல், கிராம தானம், தேவதானம், கிராம நத்தம், புறம்போக்கு, நன்சை, புன்சை இதெல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்ட வார்த்தையா தான் இருக்கணும். ஏன்னா கிராமத்துலேருந்து விவசாயம் பண்ற விவசாய மக்கள் எல்லாருக்குமே இந்த வார்த்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டானா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். சிட்டாங்கிறது அந்த வயல் இருக்கு பார்த்தீங்களா, விவசாயம் பண்ற விவசாயி. அந்த விவசாயியோட லேண்ட் ஓனர். அந்த விவசாயம் பண்ற நிலத்தோட ஓனர். அவர் கன்ஃபார்ம் பண்றது. அதுவும் இல்லாம அந்த லேண்ட் எவ்வளோ அளவு இருக்கு? எத்தனை ஏக்கர்ல இருக்கு? 5 ஏக்கர்ல இருக்கா? 10 ஏக்கர்ல இருக்கா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில குடுத்துருப்பாங்க. அந்த சிட்டால பார்த்தீங்கன்னா. அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சிட்டா. இந்த அடங்கல்ங்கிறது பார்த்தோம்னா, அதில என்ன சர்வே நம்பர் இருக்கு? அந்த லேண்ட் ஓனரோட பேர் அதில பார்த்துக்கலாம். அது சிட்டால காமிச்சிருக்கும். இந்த அடங்கல்ல அதில என்ன சர்வே நம்பர் இருக்கு? அந்த லேண்ட்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க இதுவரைக்கும்? பயிர் போட்டு அதாவது நெல் பயிர் அவங்க விளைவிக்கிறாங்களா? இல்ல கரும்பு, சோளம், அ கேழ்வரகு, இல்லன்னா பருத்தி இந்த மாரி வேற எதுவும் சாகுபடி பண்றாங்களா? அப்புட்ன்னு அதில மென்ஷன் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக தான் அந்த அடங்கல்ங்கிறத யூஸ் பண்றது. இது 2ம் எதுக்காக யூஸ் பண்றதுன்னா, விவசாயிகள் விவசாய கடன் வாங்குறதுக்கும், பயிர் காப்பீடு பண்றதுக்காக தான். நம்ம கிராம கூட்டுறவு வங்கியில இது 2ம் விவசாயிகளுக்கு பண்றது தான். அதுக்காக தான் இது 2ம் யூஸ் பண்ற ஒண்ணு பார்த்தீங்கன்னா. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அதாவது விஏஓ ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு ப்ராப்பரா அந்த சிட்டா அண்ட் அடங்கல் இந்த 2த்தையும் கொடுத்து, அவர்கிட்ட ப்ராப்பரா சைன் வாங்கி, அதுக்கப்புறமா அவங்க அந்த கிராம கூட்டுறவு வங்கியில போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு பயிர் காப்பீடு பண்ணணும். அதுவும் இல்லாம எனக்கு கிராமத்துக்கு பயிர் கடன் தேவைப்படுது அப்படின்னு அந்த கிராம கூட்டுறவு வங்கியில அவங்க கேட்டு, அங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி, அங்க இருக்கிற ஆணையர்ட்ட குடுப்பாங்க. அதுலேருந்து வர்றது தான் இந்த இது வரும் நமக்கு. கடனும் வரும், காப்பீடு வரும். இதில கடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசத்துல 8 மாசம் உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட்ல தான் வரும் பார்த்தீங்கன்னா. அது வட்டியில்லா கடன் மாரி தான் வரும். ஆனா 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா, வட்டி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா வட்டி பெர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கும். அதில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது எல்லாருக்கும் ஈஸியா, கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த சிட்டா, அடங்கல் யூஸ் பண்றது. தேங்க் யூ.